இன்றைய தினம் இந்த கூட்டம் 2 முறை தள்ளி போய் 3வது முறை இப்பொழுது திருச்செங்கோடு நகரத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக இந்த இடத்துல நடத்திட்டு இருக்கிறோம். 2 முறை, ஒரு முறை மழை வந்த காரணத்தினால தள்ளி வச்சோம். 2வது முறை ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவின்படி நாம் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. 2 முறையும் நாம கூட்டத்தை நடத்துவதற்கு முயற்சி செஞ்சோம், அறிவிச்சோம். தங்கமணி அவர்கள் பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலையும் இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில பிரமாதமா அருமையா ஒரு அரங்கத்தை பிடிச்சு அழகா மின் விளக்குகளை அமைக்கப்பட்டு திரளா மக்கள் கூடியிருக்கின்ற நிகழ்ச்சி இந்த முதல் கூட்டம். ஒரு பொது இடத்துல நடக்கின்ற முதல் பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையும் பயிர் மொழியிலேயே தெரியும் சொல்லுவாங்க. இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நடக்கின்ற முதல் எழுச்சி பயண பொதுக்கூட்டம். இது வெற்றி கட்டமா அமைஞ்சிருது. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா தெரியும், அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம பக்கத்தில் கரூர் மாவட்டத்தில். எதனால நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியுமில்ல? ஏன்னா நீங்க அறியாமையில் இருக்கிறீங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த கூட்டம் சரியான முறையில் நடைபெறக்கூடாது என்பதற்காக அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டதாக தகவல். ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டம் வெற்றி பெறும், வெற்றி கூட்டமா இருக்கும். நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் நம்முடைய கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 168 சட்டமன்றத்துக்கு நான் நேரடியாக சென்று அந்த பகுதியில் நாங்க எழுச்சி பயண கூட்டத்தை மேற்கொண்டு விட்டு இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு முதலாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 53 மாத காலம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நிறைவேற்றி உள்ளது. 53 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருச்செங்கோடு சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு பெரிய திட்டம் வந்திருக்குதா? வந்திருக்குதுங்களா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011க்கு முந்தியபடி 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு ஆட்சி செஞ்சோம். உண்மைதானே? இன்றைக்கு ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் சொன்னா பொருத்தமா இருக்கும். ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை என்று ஒரு பொய்ய கூறி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எவ்வளவு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றிருக்காங்க என்ற விவரத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். திருச்செங்கோடு முதல் நாமக்கல் வரை பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சாங்க. அந்த வாகனங்கள் முழுமையாக போக முடியல, வாகன நெருக்க. ஆக அந்த சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை. அந்த 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக அமைத்து கொடுத்தோம். 135 கோடி திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் வரை 135 கோடியில பல ஆண்டுகளாக வைத்த கோரிக்கையை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி கொடுத்தோம். அதே போல நம்முடைய திருச்செங்கோடு முதல் ராசிபுரம் வரை 2 வழிச்சாலை 224 கோடி. அதோட மல்லிகரைவில் தண்ணீர் பந்தல் காடு, இதையும் நாங்கள் தான் விரிவாக்கம் பண்ணி கொடுத்தோம். திருச்செங்கோடு முதல் பள்ளிப்பாளையம் சாலை வரை இப்ப 4 வழிச்சாலை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் 424 கோடி. திருச்செங்கோடு முதல் சங்கிரி வழியா ஓமலூர் வரை 950 கோடி. அந்த பணி நிறைவு பெற இருக்கின்றது. 4 வழிச்சாலை திருச்செங்கோட்டிலிருந்து சங்ககிரி ஓமலூர் வரை 4 வழிச்சாலை 950 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த திருச்செங்கோடு மற்றும் குமராமலையத்தில் கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு
பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க. உங்களுடைய கோரிக்கையை ஏற்று 400 கோடி மதிப்பீட்டில் அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நேரடியாக இந்த திட்டத்திற்கு வந்து இங்க அடிக்கல் நாட்டினேன். திருச்செங்கோட்டில் அடிக்கல் நாட்டினோம்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை அறிவிக்கப்பட்டு நானே நேரடியாக வந்து திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அதை நிறைவேற்றி மக்களுடைய குடிநீர் தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல திருச்செங்கோடு நகராட்சிக்கு கூட்டுக்குடி திட்டம் 84 கோடியில நிறைவேற்றி கொடுத்தோம். திருச்செங்கோடு முதல் வேலூர் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது. திருச்செங்கோடு வேலூர் சாலை சிறப்பான சாலையை கொடுத்தோம். அதே போல திருச்செங்கோடுல ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் 2 கோடியில கொடுத்தோம். திருச்செங்கோடு நகரத்தில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு 800 வீடுகள் 73 கோடியில கட்டி கொடுத்தோம். திருச்செங்கோடு அத்னாசிவர கிரிவல பாதை மற்றும் சங்ககிரி சேலம் சாலை வடிகால் 13 கோடியில கொடுத்தோம். திருச்செங்கோடு ஏமப்பள்ளி 120 கிலோ மின் நிலையம் அமைச்சு கொடுத்தோம். திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட 1000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் வருடம் முழுவதும் வேளாண்மை செய்யும் வகையில் விவசாயிகளை கோரிக்கை ஏற்று புதிய நீரேற்று பாசனம் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இவ்வளவும் கொண்டு வந்துதான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதிமுக ஆட்சி இருந்த பொழுது 10 ஆண்டு காலத்தில் இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி உங்களிடத்தில் நாங்கள் வந்து வாக்குகளை சேகரிக்கிறோம். திமுகவில் என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களா? எத்தனை கோடி? கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிக்கு அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதிமுக ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டு கொண்டாந்தோம். அப்படி 10 ஆண்டு அதிமுக ஆட்சி மக்களுக்காக பயனுள்ள திட்டங்களை அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, கொரோனா காலம் ஒரு சோதனையான நேரம். ஒரு வருடம் மக்கள் வெளியில போக முடியல, கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அரசாங்கத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு வருஷம் வெளியில யாரும் மக்கள் நடமாட்டம் இல்ல, வாகனம் இல்ல, கடை திறக்கல, தொழிற்சாலை மூடப்பட்டு விட்டது. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் ஒரு வருடம் எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அது இல்லாத சக்கரை விலை இல்லாம கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், என்ன கொடுத்தோம். ஒரு வருடம் கொடுத்தோம்ல. அதோட நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்லூரிக்கு போக முடியல, பள்ளிக்கு போக முடியல. கொரோனா காலம் ஒரு வருடம் உருண்டு ஓடிவிட்டது. மன உளைச்சல், அதில் இருந்து மீள வேண்டும் என்பதற்காக கல்லூரிக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். நம்முடைய மாணவர் செல்வங்கள் ஆன்லைன்ல தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த வருடம் தை பொங்கல் அன்று எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பணம் கொடுத்தோம். ஸ்டாலின் பேசுறாரு, போன இடத்துல பேசுறாரு, உரிமை தொகை கொடுத்தங்கிறாரு. அவர் கொடுக்கல, கொடுக்க வச்சோம் அதிமுக. அவர் அறிவிப்பு மட்டும் கொடுத்தாரு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அறிவிப்பு கொடுத்தார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். ஆனா 28 மாதம் கொடுக்கல. போராடணும். பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல. மக்கள்கிட்ட ஏமாற்றி வாக்குகளை பெற்றுட்டீங்க, வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டீங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் 28 மாத காலம் அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம். வேற வழி இல்லாம நெருக்கடி தாங்காம தான் அந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார். அண்மையில் இப்போ ஒரு மாசத்துக்கு முந்தி மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்புன்னு சொல்றார். ஏன் முதல்ல விதியை தளர்த்தி கொடுத்திருக்கலாம்ல? ஏற்கனவே 28 மாதம் அவங்களுக்கு கிடைக்கல, 1000 ரூபாய் கிடைக்கல.
32 மாதம் தான் கிடைக்கிறது. இப்போ இன்னும் 7 மாசம் தான் இருக்குது பாக்கி. 53 மாத காலம் இந்த ஆட்சி நிறைவடைந்து விட்டது. இன்னும் 7 மாசம். அப்படின்னா மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. விதிகளை தளர்த்தி இப்ப கொடுப்பாங்களாம். ஏன் அப்போ விதிகளை தளர்த்தி கொடுத்திருந்தா இந்த மக்களுக்கு 32,000 ரூபாய் கிடைச்சிருக்கு 32 மாதத்துக்கு. ஆனா அந்த நோக்கமெல்லாம் அவருக்கு கிடையாது. இந்த ஏழை குடும்ப தலைவிக்கு கொடுப்பது நோக்கம் இல்ல. இவருடைய வாக்குகளை அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெற வேண்டும். இந்த 30 லட்சம் குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை திமுக அறுவடை பண்ண வேண்டும். அதற்காக மேலும் 30 லட்சம் பேருக்கு விதியை தளர்த்தி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் அது முழுமையா கிடைக்கல. ஆக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே திரு ஸ்டாலினுக்கு நிகராக எவரும் கிடையாது. எல்லாம் அழகா போய் பேசுவார். இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பயனாளின்னு சொல்லணுமா, பேஷண்ட் சொல்லக்கூடாது, என்ன பயனாளின்னு. எங்க பேர் வைக்கிறதுக்கு ஒரு விவசாய வேண்டாம்? வேணுமென்ன திட்டமிட்டு ஏதாவது ஒரு பேர் நல்ல வேலைக்கு. தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே ஒரு பேரை மட்டும் மாத்திராதீங்க, 2 பேரை மாத்திராதீங்க, அப்பா அம்மா பேரை மாத்திராதீங்க, அதையும் மாத்திடுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் மாத்திர வேலை, பேர் வைக்கிற வேலை 2 தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்னு பேர் வைப்பாரு, இல்லது பேரை எடுப்பார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. போட்டோ ஷூட் தினம் பத்திரிகையில் வரும், அந்த தொலைக்காட்சியில் வரும், அதோட அந்த பேர் வைப்பார், அதோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நாளைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பாலம் திறக்கிறார். தமிழ்நாட்டிலேயே 10 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்மட்ட பாலம் அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் 1621 கோடி மதிப்பீட்டில் அந்த பாலம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முதற்கட்ட பணி நிறைவு பெற்று ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் 55% நிறைவேற்றப்பட்டு விட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் 1.5 வருஷம் கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா உடனே செஞ்சா அதிமுக அரசுக்கு, கடந்த அதிமுக அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்கு அது வேலை செய்யாம 1.5 ஆண்டு கால கிடப்பில் போட்டு இப்ப வேலையை முடிச்சு நாளைக்கு திறக்க இருக்கிறார். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் நாளைக்கு வைக்கிறார். நாங்க பெற்ற பிள்ளைக்கு பேராது வை, நல்ல பேரா வை, உங்க அப்பா பேர் வச்சிடாத. எங்க பார்த்தாலும் நாம போட்ட திட்டம், நாம நிறைவேற்றப்பட்டு முடிஞ்ச திட்டத்துக்கு அப்பா பேர் வச்சுட்டு இருப்பார். எல்லா இடத்துலயும் அப்பா பேரு. யாரு கஷ்டப்பட்டு திட்டத்தை கொண்டாந்து நிதியை ஒதுக்கி அந்த பணி நிறைவேற்றிக்கிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனா அழகா வந்து ஸ்டிக்கர் ஒட்டி பேரை வச்சுட்டு போயிடுவார். நல்ல வேலைக்கு நாளைக்கு நடக்கிற அந்த கூட்டத்தில் அப்பா பேர் வைக்கல, வேற ஒரு நல்ல ஒரு பேரை வச்சிருக்குது, வாழ்த்துக்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிமுக உங்களுக்கு அரணாக இருக்கும், துணையாக நிற்கும். அதிமுக ஆட்சி கொரோனா காலம் ஆசிரியர்கள் துன்பப்படல, அரசு ஊழியர்கள் துன்பப்படல, அவர்களை நாங்கள் கட்டாயப்படுத்தி பள்ளிக்கு வர சொல்லல. ஆனா திமுக ஆட்சியில கொஞ்ச காலம் கொரோனா முடிகின்ற தருவாயில எல்லா ஆசிரியர்களையும் பணியிடுக்கு வர சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அதிமுக ஆட்சி அப்படி இல்லை. இன்றைக்கு அரசு ஊழியர்களை பாதுகாத்தது நம்ம அண்டை மாநிலம். நம்ம ஒட்டி இருக்கிற தமிழ்நாட்டை ஒன்றிருக்கின்ற அண்டை மாநிலத்திலெல்லாம் கொரோனா காலத்தில் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டது. ஆனா அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 1 ரூபாய் கூட சம்பளம் பிடிக்கவில்லை. எண்ணி பார்க்க வேண்டும். இது உங்களுடைய அரசாங்கம், இது மக்களுடைய அரசாங்கம். ஆக எந்த ஒரு பணியில் இருக்கின்றவர்களுக்கும் அதிமுக ஆட்சி எந்தவித ஒரு துரோகம் விளைவிக்கவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு விவசாயிகள் போராட்டம், அதில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், அதே போல இன்றைக்கு மின்வாரி ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், இப்படி தமிழகம் போராட்ட களமா மாறிவிட்டது. திரு ஸ்டாலின் பேசுறார், இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலினா. உண்மைங்களா? எதுல சூப்பர் முதலமைச்சர்? பொய் பேசுவதில் சூப்பர் முதலமைச்சர், கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே போன ஆண்டு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. அதுல போன ஆண்டு
கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டார். இவரை முதலமைச்சராக்கி நம்மளை எல்லாம் கடன்காரனாக்குறது தான் மிச்சம். இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டி ஆகணும். இங்க நாங்க நீங்க எல்லா தலையிலையும் வந்து விடிய போகுது. ஏதோ வந்த கூட்டத்துக்கு போனோம்னு நினைச்சிடாதீங்க. போய் சிந்திச்சு பாருங்க, இந்த கடனை எப்படி வசூல் பண்ணுவாங்க? வரி போட்டு வசூல் பண்ணுவாங்க. இப்ப மின் கட்டணம் உயர்ந்தாச்சு, 67% மின் கட்டணம் உயர்ந்தாச்சு. இந்த பணத்தை இப்படி திருப்பி இருக்கிறது. அதே போல இன்றைக்கு வீட்டு வரி நகராட்சியில் 100% வீட்டு வரி, ஆண்டுக்கு 6% உயர்வு. போன வருஷம் 100% போட்டாங்க, இந்த வருஷம் 6% கூட்டி 106% வசூல் பண்றாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு. இந்த ஆண்டு 9% உயர்த்தி 159% வரி உயர்ல வசூல் பண்றாங்க. குடி வரி உயர்வு போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. அது ஒண்ணுதான் பாக்கி. அதையும் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டார். இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களிடத்துல இந்த கடன் வாங்கின தொகையெல்லாம் வசூல் பண்ணுவாங்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஆட்சி செஞ்சோம். இன்றைக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்தோம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அம்மா இருக்கும்போது 6, கிட்டத்தட்ட 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா அம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது 2011 3145 இடம் தான் அந்த அரசு ஒதுக்கப்பட்ட இடம். மருத்துவக் கல்லூரியிலிருந்து பல மருத்துவக் கல்லூரியிலிருந்து அரசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் 3145 சுமார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலமாக பல மருத்துவக் கல்லூரி திறந்த நிகழ்வு 6000க்கும் மேற்பட்ட இடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு இன்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். நீங்க ஆட்சி பொறுப்பேற்று 53 மாத காலம் உருண்டோடி விட்டது. ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தீங்களா? கொண்டாந்துருக்காங்களா? கேட்டா மத்தியில அனுமதி கிடைக்கலைங்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஏமாற்ற முடியாது மக்களை. அம்மா இருக்கின்ற பொழுது மாநில அரசாங்க நிதியில் இருந்து 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி காட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மத்திய அரசு மாநில அரசு இணைந்து 11 மருத்துவக் கல்லூரி திறந்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது 6, 17 அரசு மருத்துவக் கல்லூரி திறந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அதிக அளவு மருத்துவர்களாக படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 7 சட்டக்கல்லூரி கொடுத்துருக்கிறோம். 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்தில் சட்டம் பயிலக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல மட்டும் கொடுத்திருக்கிறோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்திருக்கிறோம். 4 பொறியியல் கல்லூரி, அதே போல 4 வேளாண்மை கல்லூரி, அதுக்கு ஐடி கல்லூரி, இப்படி பல பிடெக் கல்லூரி நிறைய திறந்தோம். இதனால தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 34 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து அதிகமான கல்லூரி திறந்த நிகழ்வு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்து 2019-20 தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே தமிழகம் உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம். 54%. 2030 அடைய வேண்டிய இலக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டது. 2030 தமிழ்நாட்டில் 154 பேர் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிர்ணயத்தை தாண்டி 2019-20 அதிமுக ஆட்சி எடுத்த நடவடிக்கையின் காரணமாக உயர்கல்வி படித்துடைய பட்டப்படிப்பு படித்துடைய மாணவருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 54%. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனை. ஒரு நாடு, ஒரு மாநிலம், ஒரு நாடு
கல்வியிலே சிறந்தா அந்த மாநிலம் தானா வளர்ச்சி அடையும். எந்த ஒரு மாநிலமாகட்டும், எந்த ஒரு நாடாகட்டும், கல்வியிலே சிறந்து விளங்கினா எல்லா துறையும் சிறப்பா இருக்கும். அந்த சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும். அதோட மக்களுடைய திட்டங்கள் முழுமையா நிறைவேறும். மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும். அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் கல்வி நம்முடைய மாணவனுக்கு கிடைக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. பணம் இருந்தா, நகை இருந்தா திருட்டு போகும். கல்வி என்று செல்வம் நம் உடம்பில் உயிர் இருக்கும் என்றே யாரும் திருட முடியாது. நம்முடைய உடம்புல உயிர் இருக்கின்ற வரை கல்வி செல்வத்தை எவராலும் திருட முடியாது. அந்த கல்வி செல்வத்தை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இன்னைக்கு அரிசி விலை உயர்ந்துச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. வாங்கும் சக்தி மக்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு விட்டது, செலவு அதிகரித்து விட்டது, மக்கள் துன்பப்படுகிறாங்க. அதனால தான் இந்த பகுதி விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி, கைத்தறி தொழில் நிறைந்த பகுதி. இரண்டு தொழிலும் நலிவடையக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில் பார்க்கிறோம். இதை சரி செய்ய இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு தை பொங்கல் என்று பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம், விலையெல்லாம் வேஷ்டி சேலை எல்லா குடும்பத்தைக்கு கொடுப்பதாக அறிவிச்சாங்க. அதை நம்முடைய விசைத்தறியில நெய்யப்பட்டது. விசைத்தறி தொழிலாளருக்கு வேலை கிடைச்சது, உரிமையாளருக்கு வேலை கிடைச்சது. ஆனா திமுக ஆட்சியில் முழுமையா நம்முடைய பகுதியில் இருக்கின்ற விசைத்தறிக்கு அதை கொடுக்கல, திட்டமிட்டு சரி செய்து விட்டார்கள். இதனால அந்த தறிகள் எல்லாம் இயங்கவில்லை, தொழிலாளருக்கு வேலை கிடைக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த விலையில்லா வேஷ்டி சேலை விசைத்தறியிலே நெய்யப்படும். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே அறிவித்து விட்டோம், ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் சேலை வழங்கப்படும் என்று. அதையும் இந்த விசைத்தறி மூலமாகத்தான் நெய்து கொடுக்கப்படும். மேலும் இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது. விசைத்தறி தொழிலாளர்கள் வேறு எந்த பணிக்கும் செல்ல முடியல. ஆக அப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாகிய நம்முடைய விசைத்தறி தொழிலாளர்களுக்கு முழுமையா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கின்ற விதமாக அம்மாவுடைய அரசு ஆட்சியில் அமர்ந்தவுடன் இந்த விலையில்லா வேஷ்டி சேலை நம்முடைய பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தங்கு தடை இல்லாம அந்த பணி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி தருவோம். அதே போல விலையில்லா மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட் கொடுத்தோம், அதே விசைத்தறிக்கு 750 யூனிட் கொடுத்தோம், நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். அதே போல கைத்தறி துணிகள் விற்பனை, இன்னைக்கு கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைஞ்சது. என்னிடத்தில் கைத்தறி நெசவாளருடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வச்சாங்க. ஆகவே கைத்தறி துணிகள் எல்லாம் தேக்கமடைந்து விட்டது, அதை விற்பனை செய்ய முடியவில்லை, அதற்கு மானியம் வேண்டும்னு கேட்டாங்க. அம்மாவுடைய அரசு 350 கோடி அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தேங்கிய துணிகள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பொழுது புதிய ஒரு விதிமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த கைத்தறி கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு உடனுக்குடன் அவர் நெய்யப்பட்ட துணிக்கு கூலி கொடுத்தோம். இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு அதை உடனுக்குடன் கொடுப்பதில்லை, வங்கிக்கு அனுப்பி 15 நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த பணத்தை அந்த துணி நெய்யப்பட்ட தொழிலாளிக்கு கிடைக்குது. இதனால் கடுமையா பாதிக்கப்படுறாங்க, அன்றாட செலவுக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சி வந்த பிறகு எப்படி அதிமுக ஆட்சியிலே அன்றன்றைக்கு நெய்யப்படுகின்ற துணிக்கு அன்றன்றைக்கு அந்த தொழிலாளிக்கு உண்டான தொகை கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி. விவசாய தொழிலாளி, நெசவு தொழிலாளி, விசைத்தறி தொழிலாளி, இப்படி மூட்டை தைக்கின்ற தொழிலாளி, சலவை தொழிலாளி, அதே போல பட்டியலின மக்கள், இப்படி பல பேர் கூரை வீட்டில் இருக்கிறாங்க. அந்த கூரை வீட்டில் வசிக்கின்றவர்களுக்கு அற்புதமான பல லட்சம் ரூபாய் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் பட்டியலின மக்களுக்கும் வீட்டு மனையே இல்லை.
அப்படி இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே அந்த நிலத்தை வாங்கி அற்புதமாக வீடு கட்டி தரப்படும். அதோட நம்முடைய அருந்தி திருப்பதி மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி, அருந்தி திரு மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி, அவர்கள் குடும்பத்தில் அவருடைய வாரிசுகள் 2-3 பேர் வந்து விட்டால் அவர்கள் தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்கள் வீட்டு மனை இல்லாமல் வீடு இல்லாமல் கஷ்டப்படுவதாக சிரமப்படுவதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சி வந்தவருக்கு அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர்களுக்கும் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள், அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் அவர்கள் பதிவு செஞ்சு வச்சிருந்தா அந்த ஆட்டோ ஓட்டுநர் புதிதாக ஆட்டோ வாங்கினா ஒரு ஆட்டோவுக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல தாலிக்கு தங்கம் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும். அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தில் தேர்வானவர்கள் அந்த மணமகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். இரண்டுமே கைத்தறியில நம்முடைய கைத்தறி நெசவாளர்களுக்கு இந்த சேலை நெய்வதற்கு உண்டான வாய்ப்பை வழங்கப்படும். அதே போல அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது விவசாய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். ஒரே ஆண்டு 2016 2021 வரை கிட்டத்தட்ட 5 ஆண்டுல 2 முறை நம்முடைய விவசாய பெருமடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செஞ்ச அண்ணா திமுக ஆட்சியில் இந்த விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மின் மோட்டார் இங்க மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். அதுபோல ஏரி குளம் குட்டையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்பட்டது. இப்படி பல திட்டத்தில் விவசாயிகள் கொண்டு வந்து நிறைவேற்றணும். விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலையில்லா கரை மாடு, விலையில்லா ஆடுகள் வழங்கணும். அதோட கோழியும் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்குவதற்கு அதிமுக அரசு என்ற பொழுது சட்டப்பேரவை அறிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவை விதி 110 கீழே ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து சுமார் 4,85,000 முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். அம்மா இருக்கும்போது அந்த முதியோர் தொகை 500 1000 உயர்த்தினாங்க. அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் தொடர்ந்து இருந்த காலகட்டத்தில் அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தோம். கிட்டத்தட்ட திமுக ஆட்சி 2011 வரைக்கும் 18 லட்சம் முதியோர் தான் முதியோர் உதவித்தொகை பெற்றிருந்தாங்க. அண்ணா திமுக ஆட்சி மறந்த உடனே அது 35 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர்களுக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்கள் தகுதியானவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி நான் இந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கிறவன். நான் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பணியாற்றியவன். உங்களோடு பழக்க வழக்க அதிகம். சிந்திச்சு பாருங்க, எப்பொழுது வேணாலும் நீங்க என்னை வந்து பார்க்கலாம். பல பேர் எனக்கு நேரடியாவே தெரியும். ஸ்டாலின் யாராவது பார்க்க முடியுமா? வீட்டு அவருடைய கேட்ட கூட போய் பிடிக்க முடியாது, கேட்ட கூட தொட முடியாது. அண்ணன் ராமலிங்கனுக்கு நல்லா தெரியும். அதுல இருந்து வெளியே வந்துட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட குடும்பம் ஸ்டாலின் குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பம். தான் குடும்பம் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற குடும்பம் திரு கருணாநிதி குடும்பம். ஆகவே நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். சேலத்தில் இருக்கிறேன், எங்க வேணாலும் இந்த பகுதி முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிறேன். முழுமையா அந்த மக்களுக்கு எனக்கு தெரியும். இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதனாலதான் அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது தமிழகத்தில் எந்த தொகுதிக்கும் இல்லாத பெருமை திருச்செங்கோட்டு கிடைச்சது. திருச்செங்கோட்டை மையமா வச்சுதான் வேலூருக்கு சாலை, திருச்செங்கோட்டை மையமா வச்சுதான் பள்ளிப்பாளையம் ஈரோட்டுக்கு சாலை, திருச்செங்கோட்டை மையமா வச்சுதான் ஓமலூர், அதே போல ஓமலூருக்கு சாலை, திருச்செங்கோட்டை மையமா வச்சுதான் அங்க நாமக்கல்லுக்கு சாலை, திருச்செங்கோட்டை மையம் வச்சுதான் ராசிபுரம். இப்படி திருச்செங்கோட்டில் ரிங் ரோடு, அதுவும் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு சட்டமன்ற தொகுதியில் அனைத்து சாலைகளையும் விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் இப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? தமிழகத்தில் எந்த தொகுதிக்கும் கிடைக்கப்படாத
நன்மை திருச்செங்கோட்டில் கிடைச்சிருக்கு, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கிடைச்சிருக்குது. அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, அதே போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். அம்மா இருக்கின்ற பொழுது 2001ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க. புனித ரம்லான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும் கேட்டாங்க. அந்த அரிசியை அதிமுக அரசு கொடுக்கப்பட்டது கோரிக்கை ஏற்று. ஒவ்வொரு ஆண்டும் இந்த புனித ரம்லான் மாதம் வருகின்ற பொழுது அந்த பள்ளி வாசல் நோன்பு கஞ்சி தயாரிக்க சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக. நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விலையில்லா சந்தனக்கட்டை கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசாங்கம் மானியம் 6 கோடி கொடுத்துட்டு இருந்தது. 2019ஆம் ஆண்டு திடீரென்று அந்த மானியத்தை நிறுத்திவிட்டது. உடனே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த மானியத்தை தொடர்ந்து மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடி கொடுத்தோம். மீண்டும் இது போதாது, அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வச்ச உடனே 2021ஆம் ஆண்டு அவருடைய கோரிக்கை ஏற்று ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடியில் 12 கோடியா உயர்த்தி கொடுத்தோம். அதேபோல ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இருக்கிறவர்கள் சென்னையில் தங்கி செல்ல ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அதற்காக 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த பகுதியில் திமுக ஒரு கவுன்சிலர் இருந்தார். அவரு கள்ளச்சாராயம் காய்ச்சி போலி மதுபானம் கண்டுபிடிச்சா அவருடைய அரசாங்கமே கண்டுபிடிச்சது. அது உண்மைதானே? திமுக ஆட்சியில் தான் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் திமுக நிர்வாகிகள் துணை இருக்கிறாங்க. இதற்கு இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானே? தமிழ்நாட்டில் கிராமத்திலிருந்து நகர வரை தடையில்லாமல் கஞ்சா கிடைக்குது. ஏன்னா பாதி பேர் இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்கள்லாம் திமுக நிர்வாகிகள். அவளுக்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தினால காவல்துறை அவள் முழுமையாக இதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கஞ்சா விற்பனை முழுவதும் தடை செய்யப்படும், அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்களே சொல்லிட்டீங்களே 10 ரூபாய்னா யாருன்னு நீங்களே என்னை விட இங்க இருக்கிறவங்கள விட நீங்க முழுமையா தெரிஞ்சிருக்கிறீங்க. 10 ரூபாய்னா யாருன்னு? பாலாஜி. 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவர் அடையாளப்படுத்தியவர் பாலாஜி. 10 ரூபாய் பத்தி எல்லா இடத்துலையும் பேசியாச்சு. இருந்தாலும் நீங்க வைக்கிற அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடை இருக்குது, டாஸ்மாக் கடை இருக்குது. டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 10 ரூபா ஒரு நாளைக்கு அதிகமாக வாங்குறதுனால ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக்ல 10 ரூபா கூடுதலாக வசூல் பண்ணதுல மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குதா தகவல். அப்படின்னா மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி இந்த மதுபானத்தில் இந்த டாஸ்மாக்ல மட்டும் இன்றைக்கு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்தவருக்கு முறையாக விசாரிக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த தவறுதலில் ஈடுபட்டிருக்காங்களோ அவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா கேட்டு, கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டா அந்த சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டுமா என்று அன்போடு கேட்டு, இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் வீட்டுக்கு செல்லும் போது வாகனத்தில் பத்திரமாக செல்ல வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். வாகன ஓட்டுநர்கள் நம்முடைய மக்களை பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்.